ஐஏஎஸ் தானே கலெக்டர். நீங்க ஐஏஎஸ் தான் என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன போறீங்க? ஃபீவர் இருக்கா இல்லையா அப்படி பாப்பீங்க. பேசுவீங்க இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அப்புறம் நான் கதை சொல்லலாமா வேணாமா நான் ஓகேவா? நீ சொல்றியா? சொல்லு. சூப்பர். சொல்லுங்க. ஏந்திருங்க. எழுந்திருந்து சொல்லுங்க. என்னது குறிப்பு வராரு. அடுத்த குதிரை உள்ள தலையை விட்டு பாக்குறாரு. லகான் உள்ளா குதிரை நல்லா இருக்கு. லாஸ்ட் குதிரை யாருது? தெனாலிராமன் குதிரையை பார்க்கலான்னு உள்ள விடாதாரு. 1000 பொன் காசு கொடுத்தாவே குதிரை நல்ல குதிரை கிடைக்கும் அப்படின்னாரு. அப்படியா? அப்படி டெஸ்ட் பண்ணோம் இல்லையா? அதனால 1000 பொன் காசு குதிரை 10 குதிரையை கொண்டு வா. அந்த ராஜா கேட்டாரா? சொல்லு. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சுவாமி. ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி திகழ்மதி கல்லு தெய்வம் ராமேஸ்வரம் மண்ணு தெய்வம் மலை. சூப்பர். நல்லா பாருங்க. என்ன அருமையா இருக்கு வரேன் குழந்தைங்க. ஒரு ஊர்ல ஒரு முனிவர் யாரு இப்படிதானே சொல்லுவார் சுவாமிஜி. அப்படியே சொல்லிக்கிட்டே மலை மேல கிளியில தலையா திருப்பி அதுக்கு புரியல. கிளியே ஆணியம் போடுவாள் மாட்டிக்காதீங்க. உடனே கிளி எல்லாம் பார்த்துருங்க. எல்லா கிளி எல்லாம் சொல்லுது வழக்குள்ள இருந்துட்டு தூக்கி போட்டு 7வது முறை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் 7 முறையும் தேல் போட்டுச்சு. எல்லா சாமியாரும் சொன்னாங்களா, ஓ அறிவு இருக்கா அவனுக்கு, அதை கொட்டது இல்லை, உன் உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு, நீ என்ன பண்ணோம், ஒரு வாட்டி கொட்டும் போதே விட்டுட்டு வந்துடணும்ல, காப்பாற்றிட்டோம். ஏன் நாங்களாம் எப்படி உஷாரா ஓடி வந்துட்டோம், நீயே மாட்டின அப்படின்னு. அப்பா 2 பேர் தான். இந்த 2 பேரு என்ன பண்றாங்க, ஒரு வீட்டில் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு வீடுன்னு வச்சுங்க. அந்த வீட்டில் 2 பேர் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு அப்பாலாம் வந்து, அம்மா பாப்பாலாம் யாருக்கு மேலே பார்த்து மாட்டாங்க, எனக்கு மணி வேணும் பாப்பா போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. அவங்க அப்பா சொல்றாரு, நம்ம வீட்டை சுற்றி காடு, நம்ம வீட்டை சுற்றி காட்டு, நம்ம கையில ஒரு கத்தியை குத்து மெழுகுவத்தியை வச்சு ஏற்றி, மெழுகுவத்தியை நம்மளே ஊதி அணைச்சிட்டு, வாயில ஊதி அணைச்சிட்டு கத்தி எடுத்து நம்ம பேரை நம்மளே வெட்ட. புனிதம் மாந்தரனை வரும் புகழாரி, மாந்தரனை வரும் புகழாரி, சிங்கத்துடனே விளையாடிடுவோம், சிங்கத்துடனே விளையாடிடுவோம். ஆவினம் ஏ உயிர்த்தலம் உணரே, பயனெல்லாம் உனது, என் செயல் பயனெல்லாம் உனது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வீரவேல்
சொல்லி புலர்ந்திடும் பொழுது வாழ்க்கை ஒளிருமே. என் வழியில் தினமே உருகிடும் மனமே போதும் உன் பெயரே. தேசம் வானளாவும் நம் கொடியின் கீழ் நம் பெரும் தலைவரானையிடின் யாவும் அர்ப்பணம் செய்திடுவோம். எங்கள் தேசம் உயர் தேசம், பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம். அதிகமான பேருக்கு பல விஷயம் புரிய மாட்டேங்குது. ஆர்எஸ்எஸ் எப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்குது? சாதாரண விஷயம். எங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்குமோ அந்த ஏற்றத்தாழ்வு சங்கத்துல கிடையாது. பணத்தால உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சங்கத்துல கிடையாது. யாருக்கும் வாழ்க ஒழிக கோஷங்கள்ல ஒரே ஒரு கோஷம் பாரத் மாதா கி ஜெய், அவ்வளவுதான். அதே போல தனி நபர் துதி பாடுறது கிடையாது ஆர்எஸ்எஸ்ல. நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க ஜி, அப்படி கை தட்டுறதுலாம் கிடையாது. தனிநபர் துதியெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல கிடையாது. ரொம்ப முக்கியம், ஒரு குடும்பத்துக்கு தான் சங்க பதவிகள் அப்படிலாம் கிடையாது. சங்கத்துல பதவி இல்ல, பொறுப்பு. எங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மாநிலம் முழுக்க வேலை செய்யறது. அப்ப சங்கத்துல பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள்ன்ற ஒரு புரிதல் இருக்குது. அதனால பதவி கிடையாது. ஆனாலும் அது ஒரு குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது. அதே போல வாரிசு அடிப்படையில சங்கத்துல எல்லாம் பொறுப்பு கிடையாது. இந்த தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கு அடுத்து இவர் பையன் தான் தலைவர், அதுக்கு அடுத்து அவர் பேரன் தான் தலைவர். அப்படியெல்லாம் சங்கத்துல கிடையாது. சங்க வேலைகள் யார் செய்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அடுத்த பொறுப்புகள்ல வருவாங்க. சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும். இதை விட ரொம்ப முக்கியம், ஆர்எஸ்எஸ்ல சுயநலக்காரர்கள் நீங்க யாரையும் பார்க்க முடியாது.